வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி வெஜிடபிள் குருமா சாப்பாட்டுக்கு போட்டு குருமா சாதத்துக்கு அதுக்கு காம்பினேஷன் மாதிரி கொடுக்குறேன். நம்ம டிஃபனுக்கும் குருமா அது வேறு மெத்தடு, இது சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற மெத்தடு. இது அதுக்கு தேவையானது ஒரு கேரட்டு, நம்மளுக்கு விருப்பப்பட்ட காயை எடுத்துக்கலாம். நான் வந்து கேரட்டு சின்ன சின்னதாக, ஏன்னா எவ்வளோ சின்னதாக அறியணுமோ அப்போ தான் பசங்க வந்து எடுத்து தனியாக வைக்க மாட்டாங்க. பெருசாக அரிஞ்சோம்னா அது தனியாக எடுத்து வச்சுருவாங்க. பாயில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பீன்ஸு, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அது மட்டும் ரொம்ப பொடிசாக வேண்டாம், அது வேணால் ஒரு மாதிரி குடஞ்சிரும். இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் கொஞ்சம் நல்லா தெரியும் குருமாவில். அப்புறம் நூக்கல் ரொம்ப நல்லாயிருக்கும் குருமாக்கு. காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நூக்கல், காலிஃப்ளவர், இது எல்லாத்தையும் வந்து ஒரு 2 விசில் பாயில் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு செய்யறதுக்கு. ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி நம்ம யூஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்ல, அரை சொம்பே போதும். இதுக்கு ஒரு 2 தக்காளி தாளிக்க, ஒரு 4 வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒன்று வந்து தாளிக்க, நம்ம தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டுட்டோம்னா அரியும் போது கண் எரியாது. அது ஒரு டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சு பச்சை மிளகா, அது வந்து 3 பச்சை மிளகா கீறி விட்டு தாளிக்க, மீதி ஒரு 2 பச்சை மிளகாவை அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய். ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி குருமா வைக்க போகிறேன். ஸோ அதனால் இவ்வளோ தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கசகசா. இதுதான் வந்து நான் டிஃப்ரெண்ட்டு சொன்னேன். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கசகசா போட்டால் தான் மட்டன் குழம்பு ஃப்ளேவர் வரும். தேங்காய், 2 பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, அப்போ தான் கொஞ்சம் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் குருமா பார்க்க. கொத்தமல்லி, இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கணும். சோம்பு பொரியுது. ஒரு 2 பிரிஞ்சி இலை, சின்ன பீஸ் பட்டை, இதெல்லாமே பொரிஞ்ச அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா போட தேவையில்ல. குருமாக்கு நான் போடுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம், தக்காளி, இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே இந்தமாதிரி கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன இன்க்ரீடியண்ட் வேணாலும் சேர்க்கணும். பொரியாமல் போட்டால் நல்லா இருக்காது. வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புதினா, குருமா குழம்புக்கு புதினா போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்.
ஒரு கலர் கரெக்டு. மற்றது எல்லாமே போட்டு ஒன்றா மூடி வச்சிட்டோம்னா எல்லாம் வதங்கிடும். பச்சை மிளகா, எல்லாமே நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து அப்பப்போ கிளறி விட்டுடணும். ஒரு 2 மினிட்ஸில் வதங்கிடும். ஒன்றா சேர்ந்து கலவையாக தொக்காக வரணும். அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். முதலே சேர்க்கக்கூடாது, ஏன்னா பிடிச்சிக்கும் பாத்திரத்தில். அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் சக்தி மட்டன் மசாலா. அப்போ தான் இந்த மட்டன் குழம்பு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த காய் எல்லாமே தண்ணியோடு சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புல தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் நல்லா கொதிக்கணும். மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ஐட்டம்லாம் போட்டிருந்தோம்ல, அதை வந்து அரைச்சிப்போம். நல்ல தண்ணி ஊற்றி நல்ல ஃபைனாக அரைச்சிடணும். பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சிடணும். நல்லா கொதிக்குது. காயில் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அரைச்ச விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். வெஜிடபிள் குருமா தயார்.
ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேனலை லைக் பண்ணுங்கள்.